அழுத பிள்ளை பால் குடிக்கும், அப்படிதான் நம்ம சொல்லுவாங்க. அழுத பிள்ளை என்ன செய்யும்? பால் குடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நம் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நம்முடைய மனதில் விருப்பங்கள் என்று ஒன்று உருவாகும் பொழுது அவர் அந்த விருப்பத்தை அறிந்திருக்கிறார். ஆமென். விருப்பத்தை அவர் அறிந்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கும் பொழுது நல்லா கவனிச்சு பாருங்க. நாம் கேட்கிறோம், அநேக காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். 12 ஆண்டுகளாக ஒரு பெண் உதிரப்போக்கினால் பாதிக்கப்பட்டார். அந்த 12 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட பெண் மனதில் ஒரு முடிவெடுத்தாள். அவளுடைய விருப்பம், நான் அவருடைய ஆடையின் விளிம்பை தொடுவேன், நலமடைவேன். அல்லேலூயா. அவன் இருதயத்தில் ஒரு விருப்பத்தோடு தான் அவள் பயணிக்கிறாள். கிடைத்தால் பார்ப்போம், கிடைக்காவிட்டால் வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு அவ போல. நான் அவருடைய ஆடையின் விளிம்பை தொடுவேன், கண்டிப்பாக என் விருப்பம் நிறைவேறும், சுகமடைவேன் என்று பயணித்தாள். வாய் திறந்து அவள் ஜெபித்ததாக பைபிள் நமக்கு போடவில்லை. அல்லேலூயா. ஆனா அவ என்ன செஞ்சா? நம்பிக்கையோடு தன் விருப்பத்தை மனதில் சுமந்து கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவின் ஆடையின் விளிம்பை தொட்டார். ஆண்டவர் கேட்டாரு, என்னை தொட்டது யார்? ஏன்? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க உள்ளத்துல எத்தனையோ கருத்துக்களை நீங்கள் சுமந்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்க ஒரு காரியம் செய்யுங்க. என்ன தெரியுமா? உங்களுடைய கருத்துக்களை விருப்பமாக மாற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் தேவன் நமக்கு ஒரு காரியத்தை அவர் நம்முடைய உள்ளத்திலே அவர் அறிந்து அதை அப்படியே நமக்கு நிறைவேற்றக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட்.